வந்து என்ன ஹிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரேடியல் நோட் ஆங்குலர் நோட் அதை வந்து எவ்வளோன்னு சொல்லி டிட்டர்மின் பண்ண சொல்கிறாங்க. இது நம்ம புக்லேயுமே இருக்குது. டோட்டல் நோட் வந்து எப்போயுமே n-1. இந்த ரெண்டையும் கூட்டிப்பாரு, ரெண்டையும் ஆட் பண்ண தான் டோட்டல் நோட், ரேடியல் நோட் அண்ட் ஆங்குலர் நோட். ஸோ மறந்து போச்சு n-1 எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா இது வந்து டக்குன்னு பார்த்து ஓகேவா. இது எஸ் ஆர்பிட்டல்லாம் கேட்டால் டக்குன்னு நீங்கள் n-1 போட்டாலே ஆன்சர் வந்து 3s. ஹவு மெனி டோட்டல் நோட்ஸ் ஆர் பாசிபிள் சொல்லு. 3sன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னோட வேல்யூ என்ன 3. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அல்லது 2. Within a second we can find using this formula. Okay. So radial node அப்படின்னா n-l-1. உனக்கு தெரியும் என்னங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 1 2 3 4 1 Lங்கிறது azimuthal quantum number that starts from 0 onwards. 0 1 2 3. 0 1 2 3ங்கிறது எதை குறிக்கும்? 0 1 2 3ங்கிறது எந்த ஸ்ட்ரக்சரில் குறிக்கும்? இது மெயின் செல். என்னங்கிறது மெயின் செல் KLMN. இந்த 0 1 2 3 எதை புரியும்? SPDF. SPDF வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அது வரைக்கும் தான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிளோடைய ரேடியனோடைய ஆட் பண்ணாலும் உனக்கு என்ன ஆன்சர் வரும்? டோட்டல் நோட்ஸ் n-1. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா nth செல் n ஏதாவது ஒரு செல்லை கொடுத்துடலாம். KN கொடுக்கலாம், எல் செல்லில் எவ்வளோன்னு கேட்கலாம், எம் செல்லில் எவ்வளோன்னு கேட்கலாம். சரியா? கே செல்லில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சப்செல்ஸ் எவ்வளோன்னு கேட்கலாம். அப்போ என்ன உங்களுக்கு வந்து போடுவீங்க? ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நம்பர் ஆஃப் சப்செல்ஸ் இன் nth செல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா? ஃபார்முலா இஸ் n. ஆர்பிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2n². ஸோ நம்பர் ஆஃப் சப்செல்ஸ் n செல் அளவு n, ஆர்பிட்டல்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் n² பண்ணுவோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த சப்செல் கேட்டால் 2n². இப்போ அதுலேயே நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் ப்ரெசன்ட் இன் சப்செல் யாரு? SPDF. அதுக்குள்ளே எவ்வளோ ஆர்பிட்டால்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? 2l + என்ன ஃபார்முலா? 2l + 1. இதுலேயே நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் கேட்காம நல்லா கிளியராக கொஸ்டின் வாசிக்கணும். நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் கேட்குறாங்களா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் சப்செல் கேட்டால் 2 × 2. ஏன்னா ஒரு ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரு ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? எஸ் ஆர்பிட்டால் சே ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? பி ஆர்பிட்டலில் அப்படின்னா PXல எவ்வளவு, ஒய்ல அளவு, இசட்ல அளவு 2 2 தான். ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? 2 × 2l + 1. ஸோ டோட்டல் 4l + 2. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆன்சர் இருக்கும்.